மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நிறைய அமைச்சரவை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி அமைச்சர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் துறையில நீங்க ரொம்ப சிறப்பா செயல்படணும், மக்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும், லஞ்சம் ஊழல்ங்கிறது அறவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கண்டிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அதையும் மீறி அவங்க துறையில ஏதாவது ஊழலோ லஞ்சமோ செயல்பட்டிருந்தா, தவறு செய்திருந்தால் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று நான் பார்க்க மாட்டேன். உங்களுடைய அமைச்சரவையிலிருந்து உங்களை விடுவித்து விடுவேன், உங்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா எல்லாருக்குமான அந்த உத்தரவா போட்டிருக்காரு. அது ஏற்கனவே அவர் பதவியேற்றப்ப சொன்ன மாதிரி எனக்கு லெப்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது, ஒரே பவர் சென்டர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு இல்லையா. அதை இப்பவும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை புலன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழக மக்களுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முதல்வரை 2026 மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்பவே முதல்வர் நன்றி கடன் பட்டிருக்காரு. மக்கள் இந்த முதல்வருக்கும் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது மாதிரியான ஒரு உத்தரவு இப்ப கிட்டத்தட்ட இந்த 26 எலெக்ஷன் முடிஞ்ச அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வெகுவா குறைஞ்சிருக்கு. இது நிறைய இப்ப சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்குற செய்திகளா இருக்கட்டும், நிறைய அது பயனடைந்த பயனாளிகள் சொல்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப சரியா தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. முதல்வர் அவரோட பயணத்தை ரொம்ப சரியா செஞ்சிட்டு இருக்காரு. முக்கியமா அந்த அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர்களை கூப்பிட்டு அவங்க எப்படி செயல்படணும், இந்த நிர்வாகம் எப்படி இருக்கணும், தாவேகாவோட அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற ஒரு அரசா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரு முதல் குறிக்கோளா இருக்கணும். அதுக்கு நீங்க எப்படி செயல்படணும், எப்படி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும், விமர்சனங்கள் வராம பாத்துக்கிறது எப்படி, தவறுகள் எங்கெங்கெல்லாம் நடக்கும், அதிகாரிகள் மட்டத்துல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், கட்சிக்காரர்கள் மத்தியில என்னென்ன மாதிரியான இடையூறுகள் உங்களோட செயல்பாட்டுக்கு வரும், இதையெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கணும், எப்படி கையாளணும், இதை தாண்டி ஒரு சிறு தவறு கூட இந்த துறையில நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும், அதுல ரொம்ப சிரத்தை எடுத்து நீங்க செயல்படணுங்கிற ஒரு அட்வைஸ் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம், எங்கேயுமே இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கவுங்க சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவே கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே மிக கடுமையான கண்டிப்பான ஒரு உத்தரவை கொடுத்திருக்காரு. எச்சரிக்கையா கூட அது சொல்லியிருக்காரு. யார் தவறு செய்தாலும் இந்த அமைச்சரவையில் இந்த அரசாங்கத்தில் யார் தவறு செய்தாலும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இருந்தாலும் சரி, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எந்த பாரபட்சமும் இங்கு கிடையாது. உடனடியாக அவர்கள் வகிக்கக்கூடிய பதவியிலிருந்து அவர்கள் விலக்கப்படுவார்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் அமைச்சர்களாகவே இருந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப 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 ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த முதல்வரும் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இது நாள் வரை நம்ம செஞ்சு பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இந்த அரசு பதவியேற்ற தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய எதிர் விமர்சனங்கள். இந்த அரசு செயல்படுறது சரியில்லை, உங்களுக்கு அனுபவம் இல்லை, அவருக்கு எப்படி இதை செய்வாங்க, 2 மாசத்துல கவிழ்ந்துரும், 3 மாசத்துல கவிழ்ந்துரும், இது மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்களை மக்கள்கிட்ட போய் ஒரு திரிபுவாதம் பண்ணி அதை போய் கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தவர்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் அவர்களுக்கு பதில். ஏற்கனவே அவர் இப்ப கடைசியா நடந்த ஒரு மீட்டிங்ல அவர் சொன்னது மாதிரி லெஸ் டாக் மோர் ஒர்க், அவ்வளவுதான் அவரோட பாலிசி. அதுதான் என்னோட பேச்சு. நம்ம கட்சி, இந்த கட்சியோட நிர்வாகிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அதை நிர்வாகம் பண்ற அத்தனை பேருமே அனாவசியமா பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம செயல்பாடு தான் மக்களுக்கு போய் சேரணும். நம்ம திட்டங்களை எப்படி போய் சேர்க்கறது, மக்கள் நலத்திட்டங்களை எப்படி போய் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது, அதற்கு என்ன வழிகள் கொண்டு வரணும், என்ன மாதிரியான அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அதை தான் நம்ம செயல்படுத்தணுமே ஒழிய தேவையில்லாத விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லி நம்மளோட காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்காரு முதல்வர். இப்ப இந்த மாதிரி விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் வச்சவர்கள், இந்த ஆட்சியை தொடர்ச்சியா குறை பேசிக்கிட்டே இருந்த ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சவுக்கடி பதிலா இது இருக்கும்.
ஏன்னா ஒரு முதல்வர் வந்து இவ்வளவு கண்டிப்பா இருக்கும்போது நிச்சயமா கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதை கடைபிடிக்க வேண்டிய அல்லது தவறு செய்து கொண்டிருக்கிற அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல மற்ற ஆட்களும் கூட ஒரு சிறு தயக்கம், ஒரு அச்சம் அவர்களோட மனதில் உருவாகும். அந்த அச்சமும் தயக்கமும் உருவானாலே அந்த இதற்கு முன்பு அவர்கள் செய்துகிட்டு இருந்த அந்த தவறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அரசாங்க மட்டத்துல அரசு அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற விஷயம் பெருமளவுல குறைஞ்சிருக்கு. ஒரு அச்சம் வந்து அதிகாரிகள் மட்டத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் இவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்ச உணர்வை வந்து ஏற்படுத்தினது வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களுடைய இந்த செயல்பாடு. இதையெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான கடந்த 50 வருடங்களா வந்து மக்கள் எதற்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க, எதற்கெல்லாம் ஊழலா வந்து கொடுத்து காரியத்தை சாதிக்க வேண்டி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அனுபவித்த மக்கள் இன்று வந்து அது எதுவுமே இல்லாம அவங்களுக்கு அந்த பயணம் கிடைக்க முடியும் போது இதை நல்லாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால எதிர்த்தரப்புல இருக்கிற மக்கள் வந்து அது எதிர்கட்சியா இருக்கட்டும், அதிமுக மாதிரி கட்சி இல்ல திமுக மாதிரி எதிர் அணிகள் வந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க பாராட்டுங்க. தவறு இருக்கும் பட்சத்தில் அது உண்மையிலே தவறா இருக்கும்னா அதை சுட்டி காட்டுறது உங்களுக்கு முதன்மையான கடமை. அதை கண்டிப்பா இந்த அரசாங்கமா இருக்கட்டும் அல்லது மாண்புமிகு இந்த முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களா இருக்கட்டும் நிச்சயமா அதை காது கொடுத்து கேட்டு அதை வந்து உணர்ந்து அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யற ஒரு அரசாங்கமா தான் இது இருக்கு. ஏன்னா முதல்வர்களோட செயல்பாடு வந்து கிட்டத்தட்ட அவர் அந்த பாணியில தான் இருக்காரு. எதிர்கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அதை புறந்தள்ளுறதோ அல்லது அதை வந்து மறுதளிக்கிற ஒரு எண்ணமும் அவரிடம் சுத்தமா இல்லை. எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு, ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அவர் அதிகம் பேசுவதில்லையே ஒழிய ஆனா அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கிக்கிட்டு தான் அவரோட வேலையை தொடர்ச்சியா செய்யறாரு. இன்று வந்து அரசு அலுவலகங்கள்ல 10 மணிக்குள்ள அத்தனை அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் உள்ள வர்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம். ஸோ இந்த கடுமை சில நேரங்கள்ல சில ஒரு கடுமையான உத்தரவுகள் மூலமா தான் நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி தான் அமைச்சர்களுக்கு அவர் இருக்கிற அந்த கடுமையான உத்தரவா இருக்கட்டும் அல்லது எச்சரிக்கையா இருக்கட்டும், இது இன்னும் மேலும் தமிழகத்தை வந்து வேறு ஒரு அற்புதமான மாற்று பாதையை கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அவரோட அந்த அமைச்சரவை கூட்டத்துல அவர் அமைச்சர்களுக்கு கொடுத்த அட்வைஸா இருக்கட்டும் அல்லது எச்சரிக்கையா இருக்கட்டும். இது அவங்களுக்கு மட்டும் கொடுத்தது கிடையாது. ஏனோ அமைச்சர்கள் மட்டும் தப்பு செஞ்சிருவாங்க அவங்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு, அப்படி கிடையாது. அதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அல்லது இந்த அரசு சம்பந்தமான நிர்வாகிகளா கூட இருக்கலாம், கட்சிக்காரர்களா இருக்கலாம், பொதுமக்களா இருக்கலாம், எல்லாருக்குமே இது ஒட்டுமொத்தமான ஒரு எச்சரிக்கை தான். இந்த அரசாங்கத்தில் நீங்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள், அது கடுமையான தண்டனையாக கூட இருக்கும் அப்படிங்கிறது அவரோட இந்த செய்தி வந்து நமக்கு உணர்த்துது. அப்படிங்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்களோட பணி வந்து இன்னும் இதை மாதிரியே இன்னும் மேன்மேலும் சிறந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன்.